எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தொடர்ந்து நிஃப்டி வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு மேலேயே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இவ்வளோ நாளாக ஐடி வந்து சப்போர்ட் பண்ணி நல்லா மார்க்கெட்டை மேலே லிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ஐடி வந்து மொமெண்டம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா தான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டுருக்கு. மார்க்கெட் தொடர்ந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நல்லா மேலே போயிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் பார்டர் இருக்குது. ஸோ அந்த கேப் பார்டரை வந்துட்டு ஃபில் பண்ணி ஆகணும். அது எந்த இடம்னு பார்த்தோம்னா 24,850 24,960 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் போக முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாகவே சைட்வேஸில் கொண்டுட்டு போயிட்டாங்க. ஒரு கேப் அப் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன செல்லிங் மாதிரி கொண்டு வந்து ஒரு 30 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்துடலாம் இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத. பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஒரு செல்லிங். அந்த செல்லிங் முடிச்சுட்டு நேற்றோட ஹை கிட்ட வந்தாங்க. அந்த ஹை கிட்ட வந்து அப்படியே என்டையர் டே வரைக்குமே அப்படியே சைட்வேஸ்லேயே கொண்டுட்டு போயிட்டு மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையராக இருந்தால் லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் செல்லராக இருந்தால் ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு அந்த 51,000 அப்படிங்கிற மார்க்கில் வந்துட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தான் நிஃப்டியில் அடுத்த லெவல் மொமெண்டம் வந்துட்டு வரும். ஏன்னா இது நிஃப்டி ஐடி வந்து நல்லாவே ஏறிடுச்சு. ஸோ ஏறிட்டு சஸ்டெயின் ஆகிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ நிஃப்டி ஐடி பார்த்துடலாம். நிஃப்டி ஐடி பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு உடச்சது. இங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஒரு 2-3 நாளாகவே ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. பட் டே பை டே வந்து ஒரு புது ஹை தான் க்ரியேட் பண்ணுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹையிலேருந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ இது தான் வந்துட்டு மொமெண்டம் ஸ்லோ டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை உடச்சது அப்படின்னா ஃபர்தராக செல்லிங் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த செல்லிங்கை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான் வந்துட்டு பண்ணி ஆகணும். ஸோ பேங்க் நிஃப்டி கரெக்டாக பார்த்தோம்னா அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணியிருக்கிறதுனால ஸோ மேலே கொண்டுட்டு போச்சு அப்படின்னா அடுத்த லெவல் ரேலி வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவலில் தான் வந்துட்டு ஐடி இருக்குது. ஸோ உடைக்கக்கூடாது டவுன் சைடு. ஸோ ஜஸ்ட் சைட்வேஸில் போச்சுன்னா கூட நிஃப்டி பேங்க்கில் வந்து மொமெண்டம் வந்துருச்சு அப்படின்னா மேலே போயிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஎஸ் ஆக்டிவிட்டி பார்ப்போம். எஃப்ஐஎஸ் டிஎஸ் இன்றைக்கி 2 பேருமே வந்துட்டு பை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 1,300 crores பை பண்ணியிருக்காங்க. டிஎஸ் வந்து 2,900 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க தேவையில்ல. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 51,000 தான் ஹியூஜ் புட் அண்ட் கால் வந்துட்டுருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இதாகவே தான் இருக்குது. ஸோ டோட்டல் கால் சைடு புட் சைடு ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் வந்துட்டு மொமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் மார்க்கெட் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது ஜாக்சன் ஹோலோட மீட்டிங் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் வந்து ஒரு வயலண்ட் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபெட் சைடும் வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.